ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட்வென்டிஸ்ட் பிள்ளைகள் பெங்களூர் பகுதியில் இவ்வளவு தமிழ் பிள்ளைகள் இங்கே இருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. நிறைய உற்சாகமான பாடல்கள், வாலிப பிள்ளைகளுடைய உற்சாகத்தை நான் பார்த்தேன். நான் வந்தோட பாட்டு பாடும்போது உட்காந்துருந்தேன். உட்காந்து பார்த்து எல்லாரும் எழுதிச்சே இருந்தாங்க. சரி, இப்படி ஒரு ரூல்ஸ் இருக்கு போலன்னு நின்றுட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த காலத்துலயும் அப்படிதான் இருந்தாங்க. ஆண்டுடைய வசனம் வாசிக்கப்படும் போதும் சரி, பாடல் பாடும்போதும் சரி, அந்த மகிமையை செலுத்துறதை நான் இங்கே உணர்ந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, அருமையான பாஸ்டர் கலைமணி, உண்மையிலேயே கலைமணி பாஸ்டர் இங்க ஊழியம் செய்யறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு இங்க கிடைச்சிருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடிக்கடி என்கிட்ட பேசுவாங்க, காரியங்களை சொல்லுவாங்க, செடிக்க சொல்லுவாங்க. நானும் ஆலோசனை ஒரு சில காரியங்களை சொல்லுவேன். கர்த்தர் அவர்களை இந்த இடத்துல பயன்படுத்தி வருவதற்காக நான் தேவாதி தேவனுக்கு மகிமையை சேர்க்கிறேன். அருமையான இளம் ஊழியக்காரர், உங்களுக்கு கிடைச்சது ரொம்ப பாக்கியம். பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாடல் பாடின, ஓய் நாள் பொறுப்புகளை எடுத்து செஞ்ச எல்லா காரியங்களையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அருமையான தாமஸ் ஐயா மேல இருக்கிறாங்க, உற்சாகப்படுத்தும்படியா அருமையான ஐயா அவர்களை என் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. எல்லாருக்கும் மேலாக என் தேவாதி தேவனுக்கு நான் மகிமையை சேர்க்கிறேன். அவருடைய நாம மகிமைக்காக நாம் யாவரும் தேவ செய்தியை கேட்பதற்கு முன்பாக தலை தாழ்த்தி செல்லிப்போம். பகத்துவம் நிறைந்த பிதாவே, உடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த திருச்சபையிலிருந்து 3 ஆண்டுகள் உம்மை ஆராதிக்கவும் புதுபலன் அடையவும் என் ஆண்டவரை விடாமல் பற்றிக் கொள்ளவும் கொடுத்த இந்த திருச்சபை கொடுத்த மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். வருகிற வாரத்திலிருந்து புதிய ஆலயத்துக்குள்ளாக புது பொலிவுடன் புது இதயத்தோடு அங்கே கடந்து செல்ல இருக்கிற அருமையான இந்த திருச்சபை விசுவாச பிள்ளைகள், போதகர் எல்லாருக்காக உடைய பாதத்தில் வருகிறேன். அப்பா ஆண்டவரே, உங்களுடைய மகிமையை உங்களுடைய பிள்ளைகளை கண்டுகொள்ளவும் உற்சாகமாய் ஊழியர்களை செய்யவும் கர்த்ததாவே உடைய பிள்ளைகளுக்கு திரும்ப செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அடியை மறைத்துக் கொண்டு இந்த நாளுக்குரிய செய்தியை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும், புது ஆலயத்துக்குள்ள போகும்போது இது ஒரு அன்பான ஒரு ரிக்வெஸ்ட். என்ன அப்படின்னு சொன்னா, நான் அடிக்கடி மக்கள்கிட்ட கேட்டிருக்கிறேன், உங்களுக்கு ஆராதனையிலேயே சிறந்த பகுதி என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறேன். நான் ஆராதிக்க வர்றீங்களா, சிறந்த பகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, செய்தி நேரம் கூட இல்லை பாஸ்டர், ஆனா எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி காணிக்கை நேரம் தான் பாஸ்டர் அப்படின்னு இருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நானும் பாஸ்டரும் பேசிக்கிட்டோம். அந்த புது ஆலயத்துக்குள்ள போகும்போது ஒரு வித்தியாசம். காணிக்கை நேரத்துல, தெய்வீக ஆராதனை காணிக்கை நேரத்துல என்னன்னா, முதலாவதாக பெண் பிள்ளைகள், சின்ன குழந்தைகளை அனுப்புவீங்க தசமபாக செலுத்துவதற்கு. எப்படி சின்ன பிள்ளைகள் சம்பாதிக்கலையே, எப்படி தசமபாக அந்த பிள்ளைகள் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். அந்த வாரத்துல உங்க பிள்ளைக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்களோ ஒரு பகுதியை கொடுங்க. 2000 ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க, அந்த பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கீங்க, பண்டம் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல ஒரு பகுதியை கொடுங்க. அந்த பிள்ளைக்கு கையில கொடுத்து அனுப்புங்க. சின்ன பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் முதலாவது தசமபாகம் செலுத்த வர வேண்டும். செகண்ட், இது நான் முன்பு இருந்த கல்லடியாங்குளம் திருச்சபையில் அது நடக்கும். சூப்பரா இருக்கும். அந்த காட்சியை கண்கொள்ளா காட்சியா அழகா இருக்கும். அதுக்கடுத்து சிறு பசங்க அப்படியே வரணும். ஆனா எங்கேயுமே காணிக்க செலுத்திட்டு தசமபாக செலுத்திட்டு போகக்கூடாது. அந்த இடத்துல நிக்கணும். பாஸ்டருடைய ஆசீர்வாதத்துக்காக அங்க நிக்கணும். டக்குன்னு கலைஞ்சு போகக்கூடாது. மூணாவது யார் அப்படி சொன்னா, பெண்கள் அப்படியே லைனா வரணும், வந்து அங்கே நிக்கணும் அமைதியான முறையில். அதுக்கடுத்து கடைசியாக ஆண்கள் வரணும். முடிஞ்ச உடனே ஆண்கள் முதலாவது போகணும், இல்லைன்னா சிறு குழந்தைகளை அனுப்புவீங்க. இப்படி நம்ம பண்ணணும்னு சொன்னா அந்த நேரம் வானது பயங்கரமான ஒரு பரிசுத்தமான அந்த நேரம், தூதர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற பயங்கரமான நேரம் காணிக்கை நேரம் மட்டும்தான். நம்முடைய உண்மையை பார்த்துட்டு இருக்காங்க. ரிக்வஸ்டா பாஸ்டர் நான் சொல்ல கலந்து பேசுறோம், இது நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் சித்தமானால் புது ஆலயத்தில் அடுத்த வாரத்துல என்ன செய்யுங்க, அதை பண்றதுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட். ஏன்னா இவர் ரூல்ஸ் எல்லாம் பேசுறாரு, எப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஜஸ்ட் ஒரு ரிக்வஸ்ட், முடிஞ்ச செய்யுங்க. இந்த நாளிலே கூட நம்ம முக்கியமான தேவ செய்திக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம். வாசிக்கப்பட்ட 2 ராஜாக்கள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளும்படி உங்கள் அன்போடு நான் வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு நேரம் சரியா, ஓகே, 12:11
யாருக்காவது ரொம்ப பலவீனமா இருக்கீங்களா? சொல்லுங்க, கை தூங்க. அவங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம், தூங்கிக்கலாம். யாராவது? எனிபடி எல்ஸ்? வெரி குட். ஒரே ஒரு ஐயா இருக்காங்க. ஐயாவா? ரைட். ஐயா, உங்களை நான் அதிகமாக பார்க்க மாட்டேன், சரிங்களா? உங்க இஷ்டப்படி உட்காந்துருங்க, ஆனால் அவனுடைய வசனத்தை கேளு. வேற யாராவது? உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம். ஒரு ஐயாவுக்கு உடம்பு முடியாம இருக்காங்க, ஜெபம் பண்ணிக்கலாம். வேற எல்லாரும் ஓகே தானே? எனக்கு பிடிக்காதது வந்து முன்னாடி வாட்ச் வச்சிருக்குது, கிளாக் வச்சிருக்கு. முன்னாடி எனக்கு பிடிக்கவே செய்யாது. ஃபுல் ஃபீட்ல வந்து கிளாக் வைக்க எனக்கு பிடிக்கவே செய்யாது. ஏன் சொன்னா எப்பயுமே அங்கதான் போவாங்க. அது பக்கத்துல வசனத்தை கூட பார்க்க மாட்டாங்க. 12, 11 ஆகுது, பாஸ்ட் என்ன இவ்வளவு நேரம் எழுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு. ஏன்னா அது ஒரு டெம்டேஷனா தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால தயவுசெய்து புது ஆளை தெரியாது, ஃப்ரண்ட்ல கிளாக் வைக்காது. அது உங்களுக்கு தான் நல்லது. பாஸ்டர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம மட்டும் தான் பார்க்கணும். அதனாலதான் நம்ம ஏற்கனவே சொன்னேன் 6:40 ஆகுது. பிரச்சனை இப்படிதான் இருக்கணும். ஏன்னா இதான் அவங்களுடைய அந்த பிரச்சனை உணர முடியும். இல்லைன்னா அங்க பார்த்து சாத்தான் வந்து அப்படியே மைண்டை சேஞ்ச் பண்ணிடும். என்ன 1 மணி ஆகுது, இன்னும் முடிக்கல அப்படின்னு. அப்ப ஆண்டவர் அந்த நேரம் தான் அவங்கள்ட்ட பேசணும்னு நேரம் ஆகுது, விட்டுருவீங்க. ஆகையினால அது ஒரு பிரச்சனையா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு நேரத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பாட்டு பேசிட்டு போயிடுவேன். பாஸ்ட்டுக்கு தான் நான் ஏதாவது சொல்லிட்டுனா பிரச்சனையாகவும் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட மக்கள் நீங்க இல்லைங்க, இல்லை. அதனால ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். 2 ராஜாக்களில் 7ஆம் அதிகாரத்தை படிப்பதற்கு முன்பாக ஒரு கேள்வி. நேற்று தினத்துல கேட்ட சத்தியத்தில் 5 காரியங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்து போன 5 நிலை, விழுந்து போன 5 நிலையை பத்தி நம்ம படிச்சோம். யாராவது எழுப்பி 5 காரியத்தை சொல்ல முடியுமா? சொன்னீங்கன்னா உங்களுக்கு பரிசு தருவேன். யாருனாலும் இருந்திருக்கலாம், சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும். இது என்னுடைய பழக்கம். அடுத்த வருஷம் வந்தாலும் எப்ப கூப்பிட்டாலும் இதே பிரச்சனை தான். உங்களுக்கு செய்தியை கண்டிப்பா கேட்பேன். எங்க போனாலும் இதே தான் பிரச்சனை. ஆகையினால பாஸ்டர் முத்துக்குமார் வர்றாங்கன்னா என்னென்ன செய்தி கொடுத்தாங்க அவங்களுக்குள்ளே பேசுவாங்க. அப்பயாவது ரீகால் பண்ணி பார்ப்பாங்க. அது வீட்டுக்குள்ள போனா அதை விட கொடுமை. போன வருஷம் அவங்க வீட்டுல என்ன பேசுறேன்னு கேட்பேன், அப்படியே முடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ கஷ்டமானது தானே. எனக்கு பேசின ஆளுக்கு எனக்கு தெரியுது எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பிரசங்க எடுத்திருப்பேன். ஆனா உங்களுக்கு புரியலன்னா என்ன ஜீரணிக்க முடியாத சூழ்நிலை நீங்க இருந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. 5 நிலைகள் யாராவது சொல்லலாம். அவங்களுக்கு பரிசு காத்திருக்கிறது. என் பரிசுல இப்போதைக்கு காசு இருக்கு. என் ஊர்ல இருந்தா தான் இருக்காரு. எனக்கு கடமை வாங்கிதானே வரணும். பைபிள் சொல்லுங்க. யாராவது எழுந்து சொல்லுங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா உங்களையும் எல்லாரும் பார்ப்பாங்க, ரொம்ப சந்தோஷம். யார சிஸ்டர் சொல்லுங்க. கண் இல்லாத ஒரு நிலை, நித்திரை, தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு நிலை, வியாதிப்பட்ட ஒரு நிலை, திமிர்வாதத்தினுடைய நிலை, மரித்து போன நிலை. பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் வாங்க, அப்படியே சின்ன பரிசு தருங்க ப்ளீஸ். ரொம்ப சந்தோஷம். அதை மீண்டுமாக தியானிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். சரி, இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்திக்குள்ள நம்ம கடந்து செல்ல போகிறோம். எனக்கு அதிகமா ஆண்டவர் என்னோடு கூட இந்த செய்தி மூலமா அதிகமா பேசியிருக்கிறாங்க. என் வாழ்க்கையை மாற்றின ஒரு செய்தி. இதை பார்த்தீங்கன்னா நம்முடைய சுவாசம் யார்கிட்ட இருக்கு? அப்பாட்ட. நம்முடைய பலன் அவற்று. நம்முடைய ஐஸ்வர்யம் அவர். காலங்கள், மாதங்கள், நம்முடைய நடைகள், நம்முடைய நடை எண்ணி வச்சிருக்கிறார். யோக புஸ்தகத்துல பார்க்கக்கூடிய 14ஆம் அதிகாரம் நம்முடைய நடையை எண்ணி வச்சிருக்கிறார். இவ்வளவு அக்கறை நிறைந்த தெய்வத்தை பற்றி நம்ம குறைவாகவே அறிந்திருக்கிறோம். நெருங்க வேண்டிய நம்ம ஒதுங்கி போறோம். இந்த வார்த்தைகளை நாம் படிக்கும் போது உண்மையிலே ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, எங்க அப்பா சொன்னதுதான். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னா மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல ஒரு மனுஷன் வருவான். ஒரு 4-5 வார்த்தை தான் சொல்லுவான், வாழ்க்கையை போச்சு. என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பிரதானி ஒருவன்
தேவனுடைய மனுஷனுக்கு பிரயோஜனமாக என்ன சொல்றாரு? வானத்திலே வார்த்தை கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா? இதான் வார்த்தை, அவங்க சொன்னது வார்த்தை, சந்தேக வார்த்தை. கர்த்தர் வானத்தில மதகுகளை நடக்குமா? நீ சொன்னபடி நடக்க போதா? நடக்கவே செய்ய அப்படின்னா வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும். அப்படிதானே நிறைய பேருடைய வாழ்க்கையில அழிவுக்கு காரணம் என்னது? நாம் தேவனுடைய வார்த்தையில சந்தேகப்படுவது, தேவனுடைய வாக்கு தத்துவத்துல சந்தேகப்படுறது. நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வதிப்பாரு. அவர் நம்ம அவருடைய வார்த்தை அழிச்சே போவார். நம்ம தான் அந்த வார்த்தையை நம்பாம போயிடும். இவன் மாதிரி சும்மா இருக்கலாம், இதை நடக்கவே செய்யாது அப்படின்னா தீர்க்கதரிசி சொல்றாரு, நடக்கும், நீ பாப்ப, ஆனா நீ சாப்பிட மாட்ட, இறந்துட்டான். சின்ன சின்ன வார்த்தையில விழுந்து போன பிள்ளைகள் நிறைய. நீங்க வீட்டுல உட்கார்ந்து மெசேஜ் எடுத்துக்கீங்க, சும்மா இல்லாம வாயை விட்டு மறிச்சு போன எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆண்டுடைய வார்த்தையின் மேல சந்தேகப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த தமிழ் லவ் சர்ச்சில் பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையின் மேல கடிதம் கூட சந்தேகப்படுறாங்க. ஓய்வு நாளுக்காகவே ஒரு சங்கீத புத்தகம் இருக்கு, யாராவது சொல்ல முடியுமா? ஓய்வு நாளுக்காகவே ஒரு சங்கீதம் இருக்கு. என்ன சங்கீதம்? 90 92 சங்கீதம். ஓய்வு நாள் அனுசரிக்கிறவங்களுக்கு கடைசி ஆண்டவர் ஒன்று சொல்லுவார் பாருங்களேன், முதிர் வயதிலும் அவங்களுக்கு தான் பணம் வரும். இந்த ஓய்வு நாள் அனுசரிக்கிற பிள்ளைங்க தான் பணம் வரும். மற்றவங்க எல்லாம் சாதாரண புல்லு. நீங்க நல்லா படிக்கிற ஓய்வு நாளை அனுசரிக்கிற பிள்ளைகள் முதிர் வயதிலும் கருதினவாங்க, புஷ்டியும் பசுமையுமா இருக்கும். வாக்கு மாறாத தெய்வம் என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு நம்ம எனக்கு இந்த 4 குஷ்டரோகிகளை பத்தி ரொம்ப ஆழமா படிச்சு பார்த்தேன். ரிவைவல் மீட்டிங்ல குஷ்டரோகத்தை பத்தி பேசுறாரு அப்படி நீங்க நினைக்கலாம். என்னுடைய குஷ்டரோகம் வாழ்ந்தது, குஷ்டரோகம் ஆகிய பாவம் வாழ்ந்ததுக்கு இந்த 4 குஷ்டரோகம் தான் காரணம். குஷ்டரோகம் என்பது பாவத்துக்கு ஒரு சின்னமாக தான் இருக்கு. இந்த 4 குஷ்டரோகிகளுடைய வாழ்க்கையில ஆழமா படிச்சு பார்க்க அவங்களுடைய வாழ்க்கை உண்மையிலேயே எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை மாற்றிருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த செய்தியானது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட இந்த செய்தியை நான் சுமந்து வந்திருக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னு சொன்னா 4 குஷ்டரோகிகள். குஷ்டரோகம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். குஷ்டரோகம் இதுக்கெல்லாம் குஷ்டரோகம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ள வந்துச்சு. மனுஷனுக்கு குஷ்டரோகம் வரும். உசியா அசரியா சொல்றாரு, நீ கீழே இறங்கலையா, இந்த இடத்துக்கு நீங்க தகுதி அல்ல, நீங்க ராஜா அந்த அரண்மனைக்கு தான் தகுதி, நீங்க சிங்காசனத்துல போய் உட்காருங்க, இந்த சீட்ல உட்காருங்க, நீங்க கிளம்புறியா அப்படின்னு சொல்லும் போது உசியா சொல்றாரு, அப்படியெல்லாம் முடியாதியா அப்படின்னு சொன்ன ஆண்டவர் நேரடியா ஒரு பொட்டு வச்சுட்டார். குஷ்டரோகம் என்ன ஒரு பொட்டு, அதோட போயிட்டார். பாவத்தின் அடையாள சின்னமாக இந்த குஷ்டரோகம் வருது. பாவனே வச்சுக்கிறோமே. இந்த 4 குஷ்டரோகியுடைய வாழ்க்கையில உண்மையில அதை நான் படிச்சு பார்க்கும்போது குஷ்டரோகம் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மனுஷனுக்கு வரும். 2வது ஒரு ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, வஸ்திரத்துக்கு குஷ்டரோகம் வரும். எனவே நிறைய பேருக்கு இந்த குஷ்டரோகம் இருக்கும். அவரு ஜவுளி கடைக்கு போனோம்னா என்ன வஸ்திரம் செலக்ட் பண்றது கூட தெரியல. அப்படித்தானே வாலிப பிள்ளைகள் விதவிதமா இருக்கு. ஆனா இங்க நல்ல கரெக்டா இருக்கிறீங்க, குறை சொல்றதுக்காக வரல. வஸ்திரத்துல குஷ்டரோகம் இருக்கா? நம்ம போடுகிற வஸ்திரம் மற்றவர்களுக்கு இடையூறா இருக்கும் என்று சொன்னார். நாம் அணிந்து இருக்கிற வஸ்திரமானது மற்றவர்களுக்கு இடையூறை உண்டாக்கும் என்று சொன்னார். பாவத்திலே விடுபடி செல்லும் என்று சொன்னார். அந்த வஸ்திரத்துக்கு குஷ்டரோகம் உண்டு என்று வேதத்துல பார்க்க முடியும். வாசிக்கலாம். லேவியராகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். லேவியராகமம் புஸ்தகம் 13 47 இருக்கு. ஒரே ஒரு வருஷத்தை மட்டும் நம்ம படிக்கலாம். 53வது வருஷத்தை படிங்க. வஸ்திரத்தின் பாவிலாவது ஊடையிலாவது தோலினால் செய்த எந்த விதமான வஸ்தியிலாவது அந்த தோஷம் அதிகப்படவில்லை என்று ஆசாரியன் கண்டார். 52வது வசனம், அந்த தோஷம் இருக்கிற ஆட்டு மயிரினாலும் பஞ்சு நூலினாலும் செய்த வஸ்திரத்தையும். இதுல நிறைய பிரச்சனை இருக்கு. மனுஷனுக்கு தான் குஷ்டரோகம் வருது, கை காலு நெற்றி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா வஸ்திரத்துக்கும் குஷ்டரோகம் வந்திருக்கு. அப்போ
ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து கொண்டிருக்கிற அவ்வளவு பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியானது என்னன்னு சொன்னா, வஸ்திரத்துக்கு குஷ்ரோகம் வருமா? நம்ம அணிந்திருக்கிற வஸ்திரம் எப்படி இருக்கு அப்படின்றத யோசிக்கணும். இன்னொரு குஷ்ரோகத்தை பத்தி நான் படிச்சேன். லேவியராம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா 34வது வசனத்தை படிக்கலாமே. நான் உங்களுக்கு காணியாட்சியாக கொடுக்கும் கானான் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்த பின்பு உங்கள் காணியாட்சியான தேசத்தில் ஒரு வீட்டிலே குஷ்டரோகத்தை நான் வரப்பண்ணினார். மனுஷனுக்கு தான் குஷ்டரோகம் வருது அப்படின்னு பார்த்தா வஸ்திரத்துக்கு வருது. வாலிபர்களே ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். உங்களுடைய வஸ்திரம் மற்றவங்களுக்கு இடையூறுபடுத்தக்கூடாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வீட்டுக்கு குஷ்டரோகம் வரலாம். ஏன் வீட்டை இவ்வளவு பெருசா கட்டினாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஏன் வீட்டுல இவ்வளவு பொருள் வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. வீட்டுக்கு குஷ்டரோகம் வருது. நிறைய பேர் யோசிக்கிறாங்க, பெரிய வீடை கட்டிட்டோமோ? அது சொல்ல வரல. அந்த வீடு தேவநாம மகிமைக்காக மாற வேண்டும். தேவையில்லாத காரியத்துக்காக அது மாறக்கூடாது. அதான் முக்கியம். வஸ்திரம், அதாவது குஷ்டரோகம் அப்படின்னா மனுஷனுக்கு, ஆடைக்கு, வீட்டுக்கு இப்படி நிறைய வருது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த மாதிரி குஷ்டரோகம் வந்துட்டு இருக்கு. இந்த மனுஷங்களுக்கு மற்றபடி குஷ்டரோகம் வீட்டுக்கு வரல, வஸ்திரத்துக்கு வரல, அவங்க உடம்புல வந்திருக்கு. 4 பேருக்கு வந்திருக்கு. இவங்களை எல்லாரும் ஒதுக்கி விட்டாங்க. இன்னைக்கு பாவம் செஞ்சுட்டு சர்ச்சில் யாராவது பகிரங்கமான பாவம் செஞ்சுட்டு மனம் திரும்பி வந்தாங்கன்னு சொன்னா அவங்க என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் நம்ம என்னதான் யோசிப்போம்? அவங்க மனமா இருப்பாங்க. ஆனா நம்ம என்ன யோசிப்போம்? அவங்க அப்படி செஞ்சவங்க தானே இவரு செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. இந்த கெட்ட குமாரன் கதையில யாரு கெட்ட குமாரன் மாறுனது? அண்ணன். அந்த மாதிரி அவங்க மனமாரி வந்திருப்பாங்க சர்ச்சுக்கு. இவங்க மறுபடியும் அவங்களே சொல்லி அவங்க லைஃபை மாத்திடுவாங்க. இவங்க கெட்ட குமாரர்களா மாறிடுவாங்க. அந்த மாதிரி இந்த 4 பேர் சமாரியால் வெளியே துரத்தப்படுறாங்க. எந்தெந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு தெரியாது. ஆனா அவங்களுக்கு கோத்திரத்தை பத்தி பிரச்சனையே இல்லை. நீ எந்த கோத்திரம், நீ குஷ்டரோகியா இருந்திருக்க, உன் கோத்திரம் என்ன? நீ குஷ்டரோகியா இருந்திருக்க, உன் கோத்திரம் என்ன? நீ தள்ளிப்போ, எனக்கு இந்த கோத்திரத்தை செல்ல முடியாது. நீ பெஞ்சமினா எதுவோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீ ஒதுங்கிப்போ, நான் தனியா இருப்பேன் அவங்க சொல்லல. ஏன்னு சொன்னா அவங்க எல்லாமே குஷ்டரோகம். இன்னைக்கு எல்லாரும் பாவிகள் தானே, எல்லாரும் பாவிகள் தான். நம்ம ஆனா நம்ம டிஃபரெண்ட் பார்க்கணும். அவரு அதிக பாவம் செஞ்சவரு, இவர் கொஞ்சம் பாவம் செஞ்சவரு. அவரு லேடிஸ் மேட்ல விழுந்தவரு, இது பணம் மேட்ல விழுந்தவரு. இப்படி எல்லாம் யோசிக்கிற நேரில் பாவம் தான், குஷ்டரோகம் தான். இவங்க அதை பத்தி டிஸ்கஷனே பண்ணல. அவங்க ஒதுக்கப்பட்டு, வெறுக்கப்பட்டு, பிரிக்கப்பட்டு, வாழ்க்கையில நொந்து போய் வாழ்க்கையே இல்லை என்ற நிலையில வந்தவங்க தான் அந்த குஷ்டரோகி. அவங்களை முன்படுத்தக்கூடாது. இன்னைக்கு திருச்சபையில இருக்கிற அனைத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படிதாங்க. இந்த சத்தியத்திற்காக எத்தனை பாடு, எத்தனை கஷ்டம், எத்தனை வேதனை, எத்தனை பேர் குடும்பத்திலிருந்து தோற்றி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பயங்கரமான சத்தியத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இங்க உனக்கு நெத்திலையா குஷ்டரோகம் இருக்கு, உனக்கு கையிலையா குஷ்டரோகம் இருக்கு, உனக்கு காலையா வந்துச்சு குஷ்டரோகம் அப்படின்னு கேட்கிறேன். ஆவம் இல்லையா? ஏற்கனவே மனைவியை விட்டு வந்துருக்காங்க, பிள்ளைகளை விட்டு வந்துருக்காங்க, வெளியில வந்துருக்கிறாங்க. வாழ்க்கையில் வந்து எத்தனையோ சத்தியத்துக்காக, சத்தியத்துக்காக எத்தனை குடும்பத்தை விட்டு வந்திருக்கிறாங்க தெரியுமா? இங்க வந்தா கூட நிம்மதி இல்லை. நிம்மதி ஆராதிச்சுட்டு போக முடியாது. சண்டை, சச்சரவு, பிரச்சனை, கஷ்டம், வேதனை. ஐயோ ஏன்னா சர்ச்சு போட்டோம் இந்த நிலையை உண்டாக்குறது குஷ்டரோகம். எல்லாத்துக்கும் குஷ்டரோகம் தான். அவங்களுக்கு வேறுபாடு அவங்க பார்க்கல. இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த திருச்சபையில வந்திருக்கிற யாருமே தகுதி உள்ளவர்களே கிடையாது. இயேசுவா சொல்றாங்க, தகுதி உள்ளவங்களை நான் என்னைக்குமே தேர்ந்தெடுத்தது இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. உண்மையா தெளிவா இருக்காங்க. அது ஊழியக்காரன் நானா இருந்தாலும் சரி, பாஸ்டர் கலைமணியா இருந்தாலும் சரி, ஊழியத்துக்கு யாருமே தகுதி இல்லை. நாங்க ஆண்டவர் செலக்ட் பண்ண. இன்னைக்கு நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்க சீட்ல, யாருமே தேவனுக்கு நிகரானவங்க கிடையாது, படிச்சு தகுதியானவங்க கிடையாது. 50வது சங்கீதத்துல படிச்சா நீ துன்மார்க்கனா இருந்து என்னுடைய நியாயப்பிரமாணத்தை சொல்ல உனக்கு என்ன அதிகாரம் உண்டு அப்படின்னு கேட்கிறாரு. நீ
படிச்சுப்பாங்க. தகுதி இல்லைங்க. இங்க வந்திருக்கிற யாருமே தகுதி உள்ளவங்களை ஆண்டவர் செலக்ட் பண்ணவே கிடையாது. தகுதி இல்லாதவர்களை தெரிந்தெடுத்து தகுதிப்படுத்திருக்கிறேன். தகுதிப்படுத்தின பிறகு நான் நல்லா பயங்கரமா இருக்கிறேன், எனக்கு பணம் வந்துருச்சு, எனக்கு படிப்பு வந்துருச்சு, எனக்கு அறிவு வந்துருச்சு, எனக்கு அழகு வந்துருச்சுன்னு சொல்ற நேரம் இந்த திருச்சபைகளை உட்கார்ந்து பேசுற டிஸ்கஷன் பண்ணுகிற நேரம் அல்ல. இந்த 4 குஷ்டரோகிகள் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த குஷ்டரோகத்தை பத்தி பேசல. குடும்பத்துல இருந்து வேதனையோட கண்ணீரோட உட்கார்ந்துருக்காங்க. வெளியில சமாளியாவுக்கு வெளியே தொட்டப்பட்டிருக்காங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை சத்தியத்துக்காக நீங்க கூட தொட்டப்பட்டிருக்கலாம். நீ கூட சாட்சி சொன்னாங்க, ஓய்நாள் சத்தியத்துக்காக வேலைக்கு கூட போக முடியும், கஷ்டம். பரிச்சை எழுத முடியல, கஷ்டம். எவ்வளவு வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். பணம் கிடைக்க மாட்டேது. ஏன்னா கண்டிப்பா வேலைக்கு போனதா பணம் நிறைய தராங்க. ஒரு நாள் ஆஃபர் கிடைச்சுன்னா காசு இல்ல, சம்பளம் கம்மியா இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் இருக்கு, என் தேவனுடைய கிருபை நம்மகிட்ட இருக்கு. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய இந்த 4 கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியம் எந்தெந்த கோத்திரம் என்று அவங்களுக்கு தெரியல, சொல்லல, அதெல்லாம் கண்டுக்கிறவே இல்லை. நம்ம எல்லாருமே கிறிஸ்தவர்கள் பா அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. 2வது அனுபவம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு குஷ்டம் இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி அவங்க பண்ணல. அதை பத்தி அவங்க யோசிக்கவே இல்லை. எனக்கு திருச்சபையில் அமர்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் என்ன பேசிட்டு இருக்கோம் சர்ச்சில் வந்து, அவங்க இப்படி இவங்க இப்படி, அவங்க கம்மியா பாவம் செஞ்சிருக்காங்க, நான் வந்து குறைஞ்சுதான் பாவம் செஞ்சு பேசிட்டு இருக்கோமா? இல்ல தேவனுடைய நோக்கம் என்ன? ஏன் ஆண்டவர் நமக்கு குஷ்டத்தை கொடுத்து சமாளியாவுக்கு வெளியே கொண்டு வந்தார் என்ற நோக்கத்தை புரிந்து கொள்ளாத அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை ஜீவியம் இருக்கும் என்று சொன்னால் கஷ்டம். லட்சியம் என்ன? ஏன் ஆண்டவர் இந்த பிரச்சனையை அனுமதித்தார்? ஏன் எனக்கு ஏன் வியாதி வந்துச்சு? எனக்கு ஏன் வேலை கிடைக்கல? எனக்கு ஏன் வேலை கிடைச்சிருக்கு? திங்க் பண்ணுங்க. நோக்கம் இருக்கும், ஏதாவது லட்சியம் இருக்கும், அதைத்தான் யோசிக்கணும். அது மாத்திரமல்ல, இவங்களுடைய வாழ்க்கை ஒதுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு எத்தாவை போல. எனக்கு எத்தா ரொம்ப பிடிக்கும். நீங்க படிச்சு பாருங்க நியாயாதிபதி புத்தகத்துல பலஸ்தீன் குமாரன் சொல்லி அவருடைய சகோதரனை தூக்கி வச்சிட்டாரு, போடா வெளியே போடா அப்படின்ட்டார். அப்பா அம்மான்னு சொல்றது கூட ஆளு. அம்மா வந்து பலஸ்தீன், அப்பா வந்து இன்னொரு கல்யாணம் முடிச்சிட்டாரு. அவங்க சகோதரர்கள் வேண்டாண்டாங்க, வெளியே போய் எத்தாவை பார்த்து ஊர் மக்கள் துரத்துட்டாங்க. ஆனா எத்தாவுக்கு ஒரே ஒரு இடத்துல இருந்துச்சு, மிஸ்பா. மிஸ்பா தேவனுடைய திருச்சபை. ஓடி வந்து அழுகிறாரு எத்தா, ஐயா எனக்கு யாருமே இல்லை, சொந்த சகோதரன் இல்லை, அப்ப இல்லை, யாருமே இல்லை, எல்லாரும் துரத்துட்டாங்க, நான் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி மிஸ்பாட்ட வந்து கேட்கிறாரு. நாம் ஆண்டவர் ஒருபோதும் தள்ளாத நேசர். எத்தாவை பார்க்கிறாரு. எந்த இடத்துல இருந்து கீழே விழுந்தாலும், எந்த ஊர்ல துரத்தி விட்டாங்களோ அதே ஊருக்கு தலைவராய் போனான். ஹல்லேலூயா. எந்த இடத்துல நம்ம விழுந்தோமோ அதே ஊர்ல தலையை நிமிர்த்தி வைக்க நம்முடைய அன்பு ஆண்டவர் கூட இருக்கிறார். நம்ம போக வேண்டிய இடம் என்னது? மிஸ்பா. மிஸ்பா இந்த இடம் தான். இந்த இடத்துக்கு மட்டும் பிரிவினை, போட்டி, பொறாமை, வஞ்சகம் அமைதியான முறையில பரிசுத்தமாய் ஆராதிக்க வேண்டிய இடத்துல உனக்கு எவ்வளவு குஷ்டரோகம் வந்திருக்கு? கால்லையா? ரொம்ப மோசம். இவனுக்கு குஷ்டரோகம் தான். ஒண்ணு நெத்தியில இருக்கு, ஒருத்தர் கையில இருக்கு, ஒருத்தர் கால்ல இருக்கு. பேரு குஷ்டம். அப்படின்னா எல்லாருமே பாவிகள், எல்லாருமே பாவம் செஞ்சு தேவ மகிமை எச்சமாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட நீங்களும் மற்றவர்களை பார்த்து விமர்சனம் செய்வதோ, மற்றவர்களை பார்த்து இடையூறு செய்வதோ நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதுவானது அல்ல. அது மாத்திரமல்ல, வாழ்க்கையில 3 காரியத்தை தான் நம்ம இந்த அனுபவத்தின் மூலமா நம்ம படிக்க போறோம். 3 காரியம் எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. இவங்க பேசின வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குஷ்டரோகத்தை எல்லாம் மறந்துட்டாங்க. வாழ்க்கையில் ஆண்டவருக்காக எதை செய்யணும்னு ஆசைப்பட்டாங்களா? இல்ல. ஆனா இது இல்ல, இதை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம். இவங்க சொன்ன ஒரு காரியம், குஷ்டரோகம் இல்லாத 4 பேர் ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? ஃபர்ஸ்ட் 3 காரியம். பட்டணத்திற்கு போவோம் என்றாலும் அங்க என்ன இருக்கு? பயங்கரமான பஞ்சம், பயங்கரமான பஞ்சம், சாப்பாடுக்கே வழி இல்லை. பட்டணத்துக்கு போவோம்னா செத்தா போயிடும் அப்படின்னா.
இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கை இங்கே இருந்தாலும் செத்துருவோம், இங்கே இருந்தாலும் செத்துருவோம். ஆகையினால நம்ம போகலாம். எங்க எங்க போகலாம்னு சொல்றாங்க? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? சீரியல் ஆனதுக்குள்ள அரைஸ் ஸ்டாண்டர்ட் போலாமா? நம்ம தமிழ் சர்ச் போலாமா? சீரியல் ஆனதுக்குள்ள போமா? நிறைய பயங்கர பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல, அந்த ராணுவத்துக்குள்ள போலாமா? குஷ்ணரோகிய 3 தீர்மானம் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள பேசுறாங்க. ஒண்ணு சொல்றாங்க, நம்ம மறுபடியும் சமாயாவுக்கு போகணும்னு சொன்னா சாப்பாட்டுக்காக செத்தே போயிடும். ஏன்னா அங்கேயும் நல்ல சாப்பாடு, திரும்பி போக வேண்டாம், வந்த இடத்துக்கு மீண்டும் திரும்பி போக வேண்டாம், அங்க சாப்பாட்டுக்கு பஞ்சம் வேண்டாம், நம்ம போனதை அவங்க விட மாட்டாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க. ரெண்டாவது, இங்கே இருந்து என்ன பிரச்சனை? செத்துதானே போலாம், வாங்க போலாம், சீரியல் ஆனதுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. 3 காரியம். முதலாவது நீங்க பார்த்தீங்க சொன்னா, முதலாவது நம்ம பார்த்தோம் சொன்னா திரும்பி போலாம் என்ன ஆகும்? இவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, நம்ம மறுபடியும் போனோம்னா செத்துருவோம் அப்படின்றாங்க. நம்ம எங்க இருந்து வந்திருக்கிறோம்? எல்லாருமே ஒரு பிறந்ததுல இருந்தே சமதிரி அட்வர்டைஸ் அப்படின்னா சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க, ஒரு சிலர் இருப்பாங்க. அதை பத்தி இப்போ ரீசெண்டா மனம் மாறினவங்க யாராவது இருக்கீங்களா? பான் அட்வர்டைஸ் கிடையாது. இப்போ எங்க சர்ச்சில் இருந்து சத்தியத்தை கேட்டு வந்தவங்க யாராவது இருக்கீங்களா? அவங்க கையில் எடுத்துக்கங்களேன் ப்ளீஸ். பரவாயில்ல, ஒரே ஒரு மாதிரி. மற்றவங்களாம் நீங்க இங்கே இருந்திருக்கீங்க. என்ன பிறந்ததுல இருந்தே அட்வர்டைஸ்டா? வெரி குட் சார். இந்த கேள்வி கேட்டது நல்லதா இருந்துச்சு, எனக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கல. ஓகே, பரவாயில்ல. ஒரே விடமா இருக்காங்க, என்னமா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் கையை தூக்க மாட்டேன். ஓகே, பரவாயில்ல. திருப்பி போனா என்ன ஆகும்? நம்ம பாவம் செஞ்சிருக்கிறோம், பாவத்துல இருந்து வெளியே வந்திருக்கிறோம், மீண்டும் மீண்டும் அங்கேயே போனா என்ன பிரயோஜனம் இருக்கு? நானும் ஒரு சர்ச்சையில வந்திருக்கிறேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க, டேய் எங்க இருக்க நீ அப்படின்றாங்க. டேய் நான் சவுண்டே அட்வான்ஸ்ல இருக்கேன், எல்லாம் ஐயர்வாங்க என்கிட்ட பேசுவாங்க, நாங்க ஒரு குரூப்பே வச்சிருக்கிறோம். ஆனா தப்பா கூட நான் மெசேஜ் அனுப்புவேன், என்ன பேசிட்டு இருக்கிற, பைபிள் இல்லாத சொல்ற அப்படின்னா உடனே ஓடி போயிடுவாங்க எல்லாருமே. இப்படி போயிட்டு இருக்கு. ஆனா நான் ஆண்டவர் என்ன தெரிந்தெடுத்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். உண்மையிலே அது எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். ரொம்ப நாளா எனக்கு சத்தியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எத்தனை பேர் கேள்வி கேட்டுப்பாங்க, என்னுடைய கல்லூரியிலே நான் கேட்டுக்கேன். தியாலஜி படிக்கும் போது சிஎஸ்ஐல 7th டே என்ன, அவங்க ஏன் சனிக்கிழமை ஆராதிக்கிறாங்க, எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா என்னுடைய தாய்மாமா பொண்ணுதான் என்னுடைய துணைவிய. எங்க மாமா பாஸ்டர், 7th டே பாஸ்டர். பல வருஷம் ஸ்பைசல்ல படிச்சு புளியகுடியில ஒர்க் பண்ணவங்க, 35 வருஷம் ஒர்க் பண்ணவங்க. அவங்க இருந்ததுனால எனக்கு ஒரு கேள்வி, அவங்க தப்பா செய்யறாங்கன்றதுக்காக நான் சிஎஸ்ஐல படிச்சுட்டு இருக்கிறேன். அவங்க பண்றது தப்புன்றதை நிரூபிக்கிறதுக்காக 7th டே பண்றது சரியா தப்பா சொல்லுங்க அப்படின்னு என்னுடைய ப்ரொபோசல்ல கேட்டிருக்காங்க. அவங்க சொல்லிருக்காங்க, அவங்க எல்லாம் கரெக்ட், தவறான ஆராதனை. வெரி குட், பாயிண்ட் சொல்லுங்க அப்படின்னு பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்க மடக்குது, கடைசியில இணையவே மடக்கிட்டாரு. அதனுடைய சத்தியம் பயங்கரமானது. இதை தப்பு கண்டுபிடிக்கலாம், இதை மடக்கிடலாம். அட்வர்டைஸ்க்காக மோசமானவங்க இவங்கெல்லாம் ஒண்ணுமே நினைக்கிற எல்லாருமே இங்கதான் இருக்கிறோம். அப்படிதானே? நாங்களும் அப்படிதான். என்னைக்கு திரைச்சில 2000 வரைக்கும் திரைச்சிலே போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்க திட்டவன். ஆனா ஆண்டவர் என்ன சேர்க்கின்ற எதுக்காக திரைச்சிலை கிழிந்தது நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். சரியா? எந்த வாயில் தூசிக்குதோ அதே வாயில் தேவனுடைய நாமத்தை பயன்படுத்தும்படியாக வைக்கிறாரா? சவுடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். அதனால தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு 7th டே அட்வென்டிஸ்டா இருக்கிறது ஒரு பாக்கியம். உண்மையிலே சந்தோஷம். ஒரு சின்னத்துல சர்ச்சுக்கு வர முடியல, கஷ்டமான சூழ்நிலை. கொரோனா நேரத்துல எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டது தெரியுமா? தேவனுடைய ஆலயத்தில் போய் செபிக்க முடியாத ஒரு நிலை என்பது. சரிங்களா? இங்க பாருங்க, திரும்பி போனா சாவோ வசனம் சொல்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆழமா நீங்க படிக்கணும். நான் நிறைய செய்தி கொடுத்திருக்கிறேன். என்னாகும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்தை யாராவது வாசிங்க. நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண் ஜாதிகளும்
பிள்ளைகளும் கொலையாகும். பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும். கர்த்தர் எங்களை இந்த தேசத்திலிருந்து கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறது எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி இருக்கவே கூடாதுங்க. எவ்வளவு அற்புதத்தை பார்த்திருக்கிறாங்க. என்ன அவங்களுக்கு விருப்பம் தான் இருக்குதா? நீங்க கூட கொஞ்சம் யோசிக்கணும். இதய மாற்றம் அடையாம புது ஆலயத்துக்குள்ள போய் என்ன பிரயோஜனம்? இதயம் புதுசா இருக்கணும் போது. இதுதான் ஆலயம் போது. ரெண்டாவது ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டின ஒரு ஒரு கட்டிடமாகிய ஆலயம் அது. ஆண்டவர் விரும்புறது இங்க. நான் குறைவா சொல்லல. இங்க நீங்க எல்லாமே சுத்தமாக அங்க போனீங்கன்னா அதனுடைய மகிமையை நம்மளால என்ன செய்ய முடியும்? உணர முடியும். தேவனுடைய பிரச்சனை அழகா இருக்கும். ஆண்டவருடைய கண்கள் பார்த்துக்கிட்டே இங்க போகிற இங்க உள்ள போகிற இந்த திருச்சபைக்குள்ள பிரவேசிக்கிற அத்தனை பெரிய பெரிய ஊழியக்காரா உருவாகணும். சொல்லணும் பாஸ்டர் சொல்ற பாஸ்டர் பைபிள் சொல்லி வாங்க, அந்த கிராமத்துக்கு வாங்க, அந்த கிராமத்துக்கு வாங்க, இந்த கிராமம் வாங்க. யாரும் சும்மா இருக்கவே கூடாது. பாஸ்டர் பாஸ்டர் நான் சைன் பண்ணிட்டு ஒரு கிராமத்தை வாங்க பாஸ்டர். இந்த ஆலயத்துக்குள்ள புதுசுக்குள்ள போயிட்டு புது புலியுடன் போய் புதிய இதயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கை கோர்த்து இந்த குஷ்டரோகிய 4 பேர் கை கோர்க்கிறாங்க. என்ன செய்யலாம்? குஷ்டரோகத்தை பத்தி அவங்க பேசல. சாதியும் மதவாகினோ அதெல்லாம் பேசவே இல்லை. அவங்க பேசினதுல நம்ம எல்லாரும் குஷ்டரோகம் தான். அடுத்து என்ன செய்யலாம்? எல்லாரும் பாவிகள் தான். அடுத்து என்ன செய்யலாம்? இந்த உலகம் அழிஞ்சிட்டு இருக்கு. இந்த பெங்களூர் சிட்டி கிராம மக்கள் சுத்தில இருக்கிற ஜனங்கள் அழிஞ்சிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம்? கை கோர்க்கலாமா? பெரியவங்களாம் கை கோர்த்துக்குங்க, வாலிபர்கள்லாம் கை கோர்த்துக்குங்க. இல்ல எல்லாரும் சேர்ந்து கை கோர்க்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு கை. திரும்பி போனா எகிப்திலிருந்து வெளியே வந்துச்சு. ஜனங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எகிப்தில தான் இருக்கு. அற்புதத்தை மறந்துட்டாங்க, தேவனுடைய பிரசன்னத்தை மறந்துட்டாங்க, கண்டுமுட்டியை நினைச்சிட்டு இருக்கிறான். எவ்வளவு பெரிய தெய்வம் அவரை மறந்துட்டு கண்ணுக்குட்டியை நினைக்கி எப்படிங்க மனசு வந்துச்சு அவங்களுக்கு? மண்ணாவை சாப்பிட்டு இருக்கிறாங்களே, செங்கடலை கடந்து வச்சிருக்கிறாங்களே, வனாந்திர வாழ்க்கையில மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் பாம்பு கடிக்காம பார்த்துக்கிட்டு இருக்கிற கொல்லிவாய் சர்ப்பங்கள் அழிந்து சாவடிக்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இஸ்ரவேல் ஜனங்களை நேசிக்கிறார், போஷிக்கிறார், வழிநடத்துகிறார். வனாந்திர அனுபவம். இன்னைக்கு கூட அட்வென்டிஸ்ட் பிள்ளைகளுடைய வாழ்க்கை வனாந்திர அனுபவம் தான். எப்பயுமே ஆண்டவரை சார்ந்து வாழக்கூடிய அனுபவம் தான் நம்மளை எகிப்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறார். திரும்பி போனால் என்ன? இன்னைக்கு எத்தனையோ வாலிப பிள்ளைகள், எவ்வளவு சத்தியத்தில் இருந்த பிள்ளைகள் திரும்பி போயிட்டாங்க. பணத்துக்காக, சாதாரண வயிற்றுக்காக. வயிறா தேவன் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, ₹1 வச்சு அவர் வாழ வைப்பார். நமக்கு தேவை ஆரோக்கியம், அவர் கொடுக்கிற ஜீவன். அது போதுங்க. என்னத்தை நீங்க கொண்டு போக போறோம்? என்னத்தை கொண்டு வந்தோம்? 1 லட்சம் சம்பாதிச்சோட வீட்டுக்கு வந்து 1 லட்சத்துக்கு ஏதாவது செலவாயிருக்கா? இல்ல அதை வச்சு என்ன பண்ண போறோம்? குடும்பத்துல பிரச்சனை வேதனை தானே, தூக்கி குப்பையில போடணும். யாருமே இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு கொஞ்சம் சம்பளம் வாங்கினாலும் அப்பா அம்மா பிள்ளைகள் சொந்த பந்தம் சபை விசுவாசத்தை பார்க்கிறோம்ல, இதுவே நமக்கு கிடைச்ச பாக்கி அனுபவங்க. திரும்பி போனா அந்த சத்துருவும் குஷ்டரோகிகள் நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறாங்க. திரும்பி போனா அங்கே சாவோம். ஏன்னா பஞ்சம். இன்னைக்கு பழைய வாழ்க்கைக்கு போனா நிம்மதி இருக்க முடியாது. பழைய பாவத்துக்குள்ள போனீங்கன்னா எப்ப திரும்பி வந்திருக்கீங்க? ஆண்டவருக்காக வாழ்ந்து வந்த மீண்டும் மீண்டும் திரும்பி பார்க்காதீங்க. கடற்பையில கை வச்சு திரும்பி பார்க்கிறது ஆபத்தான ஒரு காரியம். அன்பான தேவனுடைய அது மாத்திரம் இல்ல, 2 பேர் 2:22 சொல்லுது, நான் தன் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பற்றி சேற்றிலே பொருள திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழிப்படி நம்ம என்ன விலங்குகளா? திரும்பி திரும்பி பாவங்களை விளைகிறதுக்கு விலங்குகள் அல்ல, பகுத்தறிவுள்ள மனிதர்கள். ஒரு முறை பாவம் செஞ்சிட்டோம், ஆண்டவர் நம்மளை மீட்டெடுத்தார், பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். மீண்டும் அவர் பாவத்தில் விழுகிறதுக்கு என்ன நம்ம விளங்கா? நான் விளங்கல. என் தேவனுடைய சாயலிலே உண்டாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை நான். என்ன நம்பி இருக்கிறார் அவர்? குப்பையில கிடந்த என்ன தூக்கி எடுத்தார், கிராமங்களில் கிடந்த என்ன தூக்கி எடுத்தார், உங்களையும் தூக்கி எடுத்தாரு, ஒரு வீட்டுல இருந்து பிரித்து எடுத்தாரு. காரணம் அப்படியே போயிடணும் என்பதற்காக அல்ல, நீங்கள் தேவனுக்காக பயன்படக்கூடிய பயனுள்ள கருவிகளாய் மாற வேண்டும்
திரும்பி போகாதீங்க. எத்தனையோ வாலிப பிள்ளைகள் தேவையில்லாத ஒரு காரியத்துக்கு இன்வால்வ், தேவையில்லாத சிந்தனைகளை கொண்டு வர, சும்மா இல்லாம குடும்பத்துக்கு உண்மையா இல்லாம, பெற்றோருக்கு உண்மையா இல்லாம பொய் சொல்ல ஆரம்பிக்கிறது, தேவையில்லாத போன் கால். கஷ்டம். பரிசுத்தத்துக்காய் வாழ வேண்டும். நான் இதை சொல்லுவேன், வாலிப பிள்ளைகள் பைபிளை தூக்கிட்டு உண்மையா இருக்கு செபிக்கிற பிள்ளையா இருந்தா நீங்க பயப்படாதீங்க. அமெரிக்கா வரைக்கும் கூட அனுப்பி வைங்க, தனியா அனுப்பி வைங்க. பிள்ளைகள் பைபிளை படிச்சு வேதத்துக்காக வாழ்கிற ஒரு பிள்ளையா இருந்தா தனியா அனுப்பி வைங்க, எங்கனாலும் அனுப்பி வைங்க. ஏன்னா அந்த பிள்ளை பரிசுத்தமா தான் இருக்கும். பைபிளை படிக்காம செல்லுதான் வாழ்க்கை, நான் சொல்றதா நீங்க கேட்கணும்னு சொல்லி வாழ்கிற பிள்ளை எங்கேயுமே அனுப்பிடாதீங்க. எங்க இருந்தாலும் ஆபத்து. என்னம்லாம் வேற வாலிபன் தன் வழி எதினால் தேவனுடைய வசனத்தின்படி தன்னை அன்பான தேவனுடைய திரும்பி போயிடாதீங்க. வாலிப பிள்ளைகளுக்கு நான் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறேன். இன்னைக்கு எத்தனையோ வாலிப பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன். ஏன் சர்ச்சில் சொன்னேன், நான் ஒரு பிள்ளைகிட்ட நானே என்னுடைய மிஸ்ஸஸ் போய் எத்தனையோ முறை போய் சொன்னேன், உன்னுடைய போக்கு சரியில்லைப்பா, மாத்திக்கப்பா. ஓப்பனா சொன்னேன், ட்ரெஸ் கோட் சரியில்லை, மாத்திக்கோ, இது ஆபத்தை கொண்டு வந்துடும். நான் நிறைய பேசிடுவேன், அதனால நிறைய பாதிப்பை நான் பெற்றிருக்கிறேன். அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. நான் ஒரே ஒருவருக்காக தான் மகிமைப்பட முடியாத நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். மனுஷனுக்காக இல்லை, என் வாழ்க்கை அவருக்காக இருக்கணும் மகிமையா. மனுஷனை புகழ்ச்சியா பேசுறது அதை எனக்கு பிடிக்காது. அந்த பிள்ளைகிட்ட போய் சொன்னேன், பாப்பா நீ மாத்திக்கணும் லைஃப, ஒரு ட்ரெஸ் கோட் எனக்கு அசிங்கமா இருக்க மாத்திக்கோ அப்படின்னு. கேட்கவே இல்லை. ஒரு வாரம் கழிச்சு வீடு சந்திக்கிறதுக்காக நான் போறோம். அப்பா அம்மா சின்ன குழந்தைகளை கேட்கிறேன், எங்க அப்பா அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறாங்க. அப்படியா, எதுக்கு தெரியாத பாஸ்டர்? எனக்கு தெரியாது, சொன்னதானே தெரியும். எங்க அக்கா கூப்பிட்டு ஓடிட்டா ஒருத்தன. ஓகே, எங்க ஓடிட்டா? மதுரை பக்கம் கிட்ட ஓடிட்டான். ஓகே, சந்தோஷம், முடிச்சு லைஃப். 12ஆம் கிளாஸ் படிக்கிறது லைஃப் முடிச்சிச்சு. அப்புறம் வந்து போய் நான் முடிஞ்சோன்னே ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ண வாங்க பஸ், அதான் நீங்க வேலை வரலன்னா சண்டை, சரி வாங்க கிளம்புங்க அப்படின்னு பார்த்தா ரூம்ல அழைச்சிட்டு இருக்காங்க அந்த பிள்ளைய மட்டும். என்ன உன் கூட வந்தவன் எங்க அப்படின்னு கேட்டேன். அவன் இன்னொரு ஊர்ல இருக்கிறான். அப்ப எங்க இருக்கிறான்? மதுரை பக்கம். நீங்க எங்க போனீங்க? நானும் வந்து கேரளா சைடு, மதுரை சைடு. மதுரை எங்க? நானும் மதுரை தான். சொல்லுங்க, மதுரை எங்க? மாட்டுத்தாவணியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு பயம் வந்துச்சு. இல்ல சரி தப்பு பண்ணிட்டீங்க, மறுபடியும் இன்னொரு சேர்த்துக்கவா, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுமா, நல்லா இருக்க அப்படின்னு நான் மட்டும் வந்துட்டேன். அதுக்கு எடுத்து அந்த பையனை என்ன நம்பர் கூட தெரியாது ஃபர்ஸ்ட் அப்படின்ச்சு. சரி அவன் வந்தானா சொல்லு, என்னோட பேசலாம் அப்படின்னா 2 நிமிஷத்துல உடனே போன் அடிச்சு வாரா அப்படின்னுச்சு. உடனே வந்துட்டான். தப்பு பண்ணாதீங்க. இன்னைக்கு பாக்குற லைஃப் அப்படியே நூலாகி நிம்மதி இல்லாம சண்டை சச்சரவு அப்படியே வருது. எதுக்கு தோணுமோ வந்து உட்கார்ந்து சர்ச்சில். வாலிபனுக்கு எச்சரிப்பு என்னன்னு சொன்னா, நீங்க வாலிப பிரயாணத்தில் சிருஷ்டிகளை நினைக்காம நியாயத்திற்கு ஒன்று இருக்கிறது என்ற உணராம நீங்க வாழ்ந்தீங்கன்னு சொன்னா, நீங்க எந்த சிருஷ்டியில வாழ்ந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் எந்த சிருஷ்டியில வாழ்ந்தாலும் ஏசப்படாம இருக்கணும் வாழ்க்கைக்குள்ள. நீங்க கிராமத்தில் வாழ்ந்தாலும் சரி, சிட்டியில வாழ்ந்தாலும் சரி, ஒழுக்கம் என்று ஒன்று இருக்கிறது, பரிசுத்தம் என்று ஒன்று இருக்கிறது. அது தேவனால் கொடுக்கப்படுகிற ஒன்றுதான். அது வில்லேஜ்ல வாழ்ந்தாலும் சரி, சிட்டியில வாழ்ந்தாலும் சரி, ஆண்டவருடைய பார்வையில பரிசுத்தம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், திரும்பி போயிடாதீங்க, திரும்பி போயிடாதீங்க. பழைய வாழ்க்கைக்கு போனீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடும் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். எனக்கு கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். கலாத்தியர் 4:9 நாம் வாசிக்கலாம். கலாத்தியர் 4:9. பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? நீங்க மறுபடியும் போன ஆசைப்படுறீங்க, மறுபடியும் பாவ வாழ்க்கைக்கு போன ஏன் ஆசைப்படுறீங்க? திரும்பி போனாவே மரணம். வேண்டாம் வேண்டாம், யாரும் திரும்பி போயிடாதீங்க. இன்னையோடு முற்றுப்புள்ளி வச்சிருக்க, பின்னாடி திரும்ப என்
அவரு நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்துல பொறுமையாக ஓடணும். லக்கை நோக்கி கொண்டிருக்கிறேன். பவுல் சொல்றாரு, அறிந்திருக்கிறேன். இன்னும் நல்ல பவுல் சொல்லுவது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அழகா சொல்லுவார். அவருடைய காரியங்களை நீங்க கண்டிப்பா படிச்சு பார்க்கணும். 3ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். அதுல பாருங்க, கிறிஸ்து 14வது வசனத்தை வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தோன்றுகிறேன். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் எண்ணுகிறேன், குப்பையாக எண்ணுகிறேன். ஒரு அழகு பாருங்களேன். அவரை போலலாம் நம்ம படிக்கல. மோசே போல அவமான வாழ்க்கையில இல்ல. அவங்க சொல்றாங்க, நாங்க விட்டு வந்த தேசம் எப்படி போவோம், வேண்டாம். அவரும் சொல்றாரு, நாங்க போக மாட்டேன். ஒரு வார்த்தை இருக்கிறது எபிரேய புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரம் 15வது வாக்கியம் நம்முடைய வாழ்க்கையை தொடும் என்று நான் நினைக்கிறேன். எபிரேய புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல 15வது வாக்கியம், தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே, அவர்கள் போகவில்லையே. நம்ம போகணும்னு ஆசைப்படுறோம். இன்னும் பழைய வாழ்க்கை நிறைய பேர் போகவே இல்லை. இன்னும் பாவத்தில் தான் இருக்கிறோம். இன்னும் இது அட்டுடி சத்தியம் உண்மையா இல்லையான்ற குழப்பத்தில் தான் இருக்கிறோம். இதை விட சத்தியம் எதுவுமே இல்லை என்ன பொறுத்தளவு. நான் உடனே தான் வரல. நாங்க தியாலஜி முடிச்சவங்க, சிஎஸ்ஐ உடனே விட்டு ஓடியா திரும்பவும். எனக்கு அங்கேயே ஒரு பொசிஷன் இருந்துச்சு. நான் தான் ரிப்போர்ட்டர் டைசிஸ் பிரசிடென்ட் பிரேயர் பேண்ட்ல. எனக்கு தலைப்பு கிடைச்சு உடனே வந்துருவேன் நினைச்சேன். 1.5 மாசம் வேர்ட் பை வேர்ட் படிச்சேன். இந்த சத்தியம் உண்மையா இல்லையா? நான் விட வந்த வேலை, ரிசைன் பண்ண வந்த வேலை. எல்லாரும் போன் மேல போன எப்போ வரல, வெயிட் பண்ணுங்க. அதுக்கடுத்து தான் இந்த சத்தியத்தை புரிஞ்சுட்டேன். ஆதிகாமத்திலிருந்து வெளிப்படுத்தும் விஷயம் வரைக்கும் ஒரு நாள் சத்தியம் உண்மையான சத்தியம். நீங்க நிறைய பேர் குழப்பிட்டு இருக்கிறாங்க, குழப்பிட்டு போட்டோம். ஆனா உண்மை தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாச பிள்ளைகள், விசுவாச வீரர்கள், அது எத்தாளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, விட்டு வந்த தேசத்தை நினைத்திருப்பார்கள் என்று சொன்னால் விசுவாசப்படியில் அவங்க வேற வந்திருக்கிறது. அபிரகாமா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, மோசையா இருந்தாலும் சரி, தேவனுக்காக நின்றார்கள். அதே போல இந்த திருச்சபை பிள்ளைகள் தேவனுக்காக நிற்கணும். திரும்பி போகக்கூடாது. சின்ன சின்ன பிரச்சனை வந்து ஓடிது, சின்ன சின்ன கஷ்டம் வந்து ஓடிது. பிசாசுடைய தந்திரம் திருச்சபையில குழப்பத்தை உண்டாக்குறது, திருச்சபையில பிரச்சனையை கொண்டு வரலாம். தேவனுடைய சித்தம் அல்ல, அது பிசாசுடைய திட்டம். ஒரே ஒரு தீர்மானம் எடுத்துருங்க. இங்க போறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒழுத்தாய் வைத்து பிள்ளைங்க. நம்ம எல்லாரும் அவங்க வேலை செய்யட்டுமே. நம்ம கண்ணா இருக்கணும், கண்ணாவே இருங்க. கையா இருக்கணும்னு ஆசைப்படாதீங்க, காலா இருக்கணும்னு ஆசைப்படாது. நமக்கு என்ன பொறுப்பு கொடுக்குது அதை மாதிரி செய்வோம். சபையோடு வளரும். 2 சபைப்பா, 2 சபையும் போதுமானது இருக்கக்கூடாது. அவ்வளவு மக்கள் வரணும். முடியாது, கண்டிப்பா முடியும். கை கோட்ட சொல்லலாம். மேலையில உட்கார்ந்து கை கொண்ட சீசர்கள் கை கொண்டு ஆவியாருடைய வல்லமை பெற்றார்கள். அதே போல இந்த திருச்சபை பிள்ளைகள், பெண்கள் தனித்தனியா உட்கார்ந்து கதறி அழுது சொன்னார், இந்த செட்டியை கலக்கலாம். இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு அங்க போகணும். சும்மா இங்க இருந்து அப்படியே தூசியை தட்டி விட்டுட்டு புதுசா போய் உட்கார்ந்து மேட்டர் இல்லை. எல்லாரும் உள்ள உள்ள அப்படியே புதிதாய் மாறி நான் திரும்பி போக மாட்டேன். தேவையில்லாத காரியத்தை நான் போக மாட்டேன். வாலிய பிள்ளைகள் தீர்மானம் எடுத்து ஒவ்வொரு புது புது அங்கத்தில் சேர்த்துட்டு அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தோடு நம்ம கடந்து செல்லும்படியாக ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிற 2வது காரியம் சீக்கிரம் முடிக்கிறேன். எதுவுமே செய்யாமல் இருந்தாலும் இங்கே இருந்தாலும் செத்துருவோம். 2வது காரியம், ஜெபிக்காம, ஊழியத்துக்கு போகாம, எந்த வேலையும் செய்யாம, எந்த பொறுப்பும் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு நான் ஆண்டவருக்காக எதுவுமே செய்ய போறதில்லை, நான் செஞ்சாலும் என்னது நடக்க போகுது. மனுஷன் பார்க்கறதுக்காக நீங்க இங்க வராதீங்க. மனுஷனுக்காக இங்க வந்து நீங்க பாட்டு பாடாதீங்க. பாட்டு எதுக்கு போறோம்? ராஜாவை புகழணும், வந்து பாடணும், வாய்ப்பை தேடணும். அப்பாவுக்காக இன்னைக்கு இந்த வாரம் ஏதாவது செய்யுமே, ஒரு ஏக்கம், விருப்பம். இதுதான் ஆண்டவர். லூக்கா சுவிசேஷம் 17:28 இந்த ஒரு வசனம் மட்டும் நம்ம படிக்கலாம். லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோம் விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கண்ணம் வருஷித்தது, எல்லாரையும் அழிக்கப்படும்.
மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படி நடக்கும். சாப்பிடணும், தூங்கணும், கல்யாண காரியங்களை பார்க்கணும், பிள்ளை குட்டியை பார்க்கணும், பேர பிள்ளைய பார்க்கணும். இதுதான் வேலையா? அதான் ஒரு மேலான வேலை இருக்கிறது. தேவனுடைய சுவிசேஷம் கடந்து செல்ல வேண்டும். மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். வாலிப பிள்ளைகள் விபத்துக்குள்ளாய் மாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அநேகருடைய வாழ்க்கை வாழ்வுக்குள்ள போய் கொண்டிருக்கிறது. நாம் காப்பாற்ற வேண்டும். பெருமூச்சு விட்டு அழுகிற ஒரு மனிதனாய் மாற வேண்டும். நான் பைக்ல போகும்போது சின்ன குழந்தையெல்லாம் வச்சிருக்கும் போது ஸ்டாண்டு நிறைய நேரத்தில் எடுக்காம போயிடும். ஏதாவது வீடு ஜெபம் பண்ண போவோம், டென்ஷன் ஏற்றி விட்டுருவாங்க. ஸ்டாண்டு கூட மறந்துட்டு வண்டி எடுத்துட்டு போவோம். உடனே ஒரு வயசான தாத்தா அல்லது ஏதாவது ஒரு அம்மா, ஐயா ஸ்டாண்ட் எடுங்க ஐயா அப்படின்னும். அப்படியே பார்த்து, ஐயா பார்த்து போங்க ஐயா அப்படின்னும். பாருங்க, எனக்கு ஒரு உணர்வு, நான் ஒரு ஆபத்தில் இருக்கிறேன்னு சொல்லி அந்த பாட்டி எவ்வளவு சத்தமா ஐயா ஸ்டாண்ட் போட்டுங்க ஐயான்னு சொல்லிச்சு. நீங்க உலகமெல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கிறாங்களே ஐயா, நீங்க போற வழி தவறான வழி ஐயா, மனமாறிக்கங்க ஐயா, பைபிள் இப்படி சொல்லுதியான்னு சொல்றதுக்கு ஆள் இல்லையே, செத்துடுவோம். நம்ம கண்ணு முன்னாடி நம்ம வீட்டுக்கார சொந்த பந்தங்களை செத்துடுவோம். போன் பண்ணி உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன். அவங்க இந்துவா இருந்தாங்க, முஸ்லீமா இருந்தாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன், கவலைப்படாதீங்க, எங்க சர்ச்சில் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன் சொல்லி பாருங்க. ஸ்டாண்டு போட்டா யாருமே தெரியாது, என்ன யாருமே தெரியாது, நான் பாஸ்டர் கூட தெரியாது. ஒரு வயசான பாட்டி கூட சொல்லுது ஐயா ஸ்டாண்ட் இல்லையா அப்படின்னு. நான் சொல்லலையே. அழிஞ்சிட்டு இருக்கிற மக்களை பார்த்து இதான் உண்மையான சத்தியம் நான் சொல்லலையே. மௌனமா இருக்கிறேன், அடைச்சு போயிருக்கிறேனே, ஏன் எக்கடி கட்டு போன செத்தான எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி நான் சும்மா இருக்கிறேன். இதைத்தான் இவங்க சொல்றாங்க, நம்ம போனா செத்து போயிடுவோம், இங்கே எல்லாம் செத்து போயிடுவோம். குடித்தார்கள், நட்டார்கள், எல்லாம் செஞ்சாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வானத்திலிருந்து அக்னி வந்து எல்லாத்தையும் கொண்டு போயிடுச்சு. மனுஷகுமாரன் பண்ண நாட்களில் அப்படி. எனக்கு என்ன, அந்த சர்ச்சில் என்ன பிரச்சனை, எனக்கு என்ன? சர்ச்சில் ஏழ்மையான மக்கள் வந்து அரிசி வாங்கி கொடுக்க அவங்க பார்த்துக்கணும், நம்மளை ஆசீர்வதித்தாங்க, அவங்க பார்க்க மாட்டாரா? உங்களை தானே ஆசீர்வதிக்க முடிய சொல்லியிருக்கிறாரு. ஏழைகளை நம்ம தானே விசாரிக்கணும். திருச்சபைக்கு வருகிற கஷ்டப்பட்ட வேதனைப்பட்ட மக்களை, திருச்சபையில செல்வாக்கோடு இருக்கிற பண வசதி இருக்கிற தானே தாங்கணும். அதுக்கு தானே அவங்கள வச்சிருக்கிறாரு, அதுக்கு தானே அவங்கள அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. கண்ணை மூடிக்கிட்டா, கையை அடைச்சுக்கிட்டா, அப்படியே இருந்தாலும் பிரச்சனை தான். நீங்க பாருங்க, ஒரு தாளந்த வாங்கின என்ன பண்ணிட்டான், அப்படியே போட்டான். பிரச்சனை இருந்துச்சா, சபிக்கப்பட்டவனா மாறணும். ஜெபம் பண்ணாம வேத வாசிக்காம எனக்கு என்ன சர்ச்சு நடந்து போகுது 9 மணிக்கா, நான் 11 மணிக்கு தான் போவேன். இது என்னது தெரியல எனக்கு. எல்லா இடத்துலையும் நடக்குது, இங்க மட்டும் இல்லை, நிறைய இடத்துல நடக்குது, நிறைய இடத்துல நடக்குது. போன வாரம் கூட திருச்சபையில ரொம்ப திட்டுவாங்க. வெள்ளிக்கிழமை பாதி பேர் தான் வந்திருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. சனிக்கிழமை ஓய் நாளுக்கு வந்திருந்தாங்க, ஃபுல்லா நிறைஞ்சிருவாங்க. வெள்ளிக்கிழமை எங்க போனீங்க? மழை பெஞ்சிச்சு. அப்படியா? சரி. இல்ல வேற ஏதோ பேய் பிடிச்சிச்சா அப்படின்னு கேட்டேன். நிறைய இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பேய் பிடிக்கும்ல, யாருக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாது? நாங்களும் துரத்த போவோம். வெள்ளி செவ்வாய் பேய் துரத்துறது அதிகமா போகும், ஏன்னா அவங்களுக்கு தான் பிடிக்கும். செவ்வாய்க்கிழமை மிட் வீக் நமக்கு, அப்போ பிடிச்சிடும் நிறைய பேர். வெள்ளிக்கிழமையும் என்ன செஞ்சிடும், அடுப்படையில உட்காந்துருக்கும். அதிக கஷ்டமா போயிடும். இதை சொன்ன உடனே மக்கள் யோசிக்கிறாங்க, இந்த வாரம் எல்லாருமே வந்திருப்பாங்க நினைக்கிறேன். நான் இங்கே வந்துட்டேன், நல்ல வேலை பாஸ்டர் போனாரு அப்படின்னு. சரியா, அவங்களை திட்டலாம் செய்யல. ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணுங்க. உங்களை நம்பி தானே இந்த ஊர்லயே உங்களை செலக்ட் பண்ணுங்க. இந்த ஊர்ல என் பிள்ளைய செலக்ட் பண்ணா இந்த சிட்டி மாறும். என் வந்து இந்த பிள்ளைய கோத்திரத்துக்கு ஒண்ணு, ஊருக்கு ஒண்ணு, கோத்திரத்துக்கு 2, என்னால அந்த ஊரெல்லாம் ரசிக்கப்படணும்னு சொல்லி செலக்ட் பண்ணிருக்கிறார்ல. ஐயோ, நான் வந்து சும்மா இருக்கக்கூடாது என்ற எண்ணம் எனக்கு வேணும். இல்லைன்னா சபை வளராது. என் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள முன்னாடி போகணும். பாஸ்டர் அனௌன்ஸ் பண்றாரு 9 மணிக்கா, நான் 8:45 இருக்கணும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் ஒரு கீழ்ப்படிதல். அது என்ன வந்தாலும் பரவாயில்ல.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எதுவுமே செய்யாமல் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை தான். அது மட்டும் இல்ல, இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வேறொருடைய ஆயிரும். நீங்க அமைதியாயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு ஆள் உருவாவாங்க. நான் உண்மையிலேயே வேற சபையில இருந்து இந்த அட்வென்டிஸ்ட் சத்தியத்துக்கு வந்ததுக்கு காரணம் தெரியுமா? ஏதோ ஒரு அட்வென்டிஸ்ட் பாஸ்டர் சரியில்லை. புரியுதுங்களா? ஏதோ ஒரு அட்வென்டிஸ்ட் பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவர் விட்டு வெளியே போயிட்டாரு. ஒருத்தன் போயிட்டா, நீ வரையா அப்படின்னு என்னை கூப்பிட்ட. நம்ம தான் எப்படா இருக்கோமே, ஐயா சரிங்க என்னையவா நானா இந்த பெரிய சத்தியத்திலேயா 10 commandments அதை ஃபாலோ பண்றது ஓய்னாலா? ஓ ஒன்றுபோல் என்னையவா ஆண்டவரே வா, எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தேன். இன்னைக்கு உண்மையில இந்த பாஸ்டர் உண்மையிலேயே எப்படி எங்க இருக்காரு எனக்கு தெரியல. சரியா? இன்னைக்கு நீங்க அமைதியாட்டீங்கன்னா உங்களுக்கு பதில் வேற ஒரு விசுவாசி உன் பக்கத்துல உட்கார்ந்துருக்கும். யூதாசுக்கு பதிலா மத்தியா. ஏசாவுடைய ஆசீர்வாதம் யாருக்கு போச்சு? யாக்கோபு. உங்களுடைய ஆசீர்வாதம் வேற எதுக்கு போயிடக்கூடாது என்பதற்காக ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க அப்படியே இருந்தீங்கன்னா உங்க ஆசீர்வாதம் வேற ஆளுக்கு தான் போகும். அடுத்த ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். என்ன செய்ய போறோம் தெரியுங்களா? வேக்கம், ரைஸ், ஷாய். மூணாவது காரியம் வேணும் சொல்லுது, சீரிய ராணுவத்திற்கு போவோம். கிளம்பலாம். இன்னைக்கு நம்மளை பயமுறுத்துகிற, அச்சுறுத்துகிற, நம்முடைய திருச்சபையை சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ திருச்சபைகள் உண்டு. இருக்கட்டும், இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ அஞ்ஞான மதத்தை சேர்ந்த, இன்னைக்கு கூட நம்ம படிச்சோம் ஓய்நாள் பாடத்துல ஆவி மார்க்கம், பிரிச்சுலிசம், உலகமெல்லாம் நடமாடிட்டு இருக்கு, எல்லா வீட்டிலையும் உட்கார்ந்து இருக்கு. சீரிய ராணுவத்துக்கு போகணும், எழும்பணும். நம்ம உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 10:3 சொல்கிறது, புறப்பட்டு போங்க, ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல உங்களை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். புறப்பட்டு போங்க, சீரிய ராணுவத்துக்கு போங்க, பயப்படாதீங்க. எவன் எங்க இருக்கிறான் கண்டிராங்க. நமக்கு முன்னே ஒருவர் போய் கொண்டிருக்கிறார். தேவாதி தேவன் அவனுக்கு முன்னே போய் கோணமானவர்களை செவையாக்குவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தெய்வம் நம்மளை பார்த்து சொல்றாரு, புறப்பட்டு போங்கள். வேகம், எந்திரிங்க, சத்தியத்திற்காக நில்லுங்க. நீங்க படிக்கிற கல்லூரியா இருந்தாலும் சரி, வேலை பார்க்கிற ஸ்தலங்களா இருந்தாலும் சரி, நீங்க அக்கம் பக்கத்து வீட்டாரா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய மெய்யான அழைப்பு கொடுங்க. இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறார், அவர் ஜீவிக்கிறார் என்று சொல்லுங்க. அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த மாபெரும் ஒரு காரியம். சங்கீதம் அழகா சொல்றாரு, 23ஆம் சங்கீதம், நான் மரணங்களின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். தேவரே என் கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்ன தேற்றோம். ஐயா, நான் எப்படி போனாலும் சரி, மரணங்களின் பள்ளத்தாக்கில போய் நான் மேய்ச்சலுக்காக இருந்தாலும் சரி, நீங்க இருக்கிறீங்க. பாடம் இதுதான், இம்மானுவேல், இயேசு நம்மோடு இருக்கிறார். கவலைப்படாதீங்க. நொந்து ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்ட போதுங்க. நீங்க தனிமையா இருக்க மட்டும் நினைக்காதீங்க. தயவுள்ள கரம் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது உமது கிருபை என்னை தாங்குகிறது. எத்தனை ஆண்டுகள், எத்தனை மாதங்கள், எத்தனை நாட்கள், எத்தனை மணித்துளிகள் நம்மை பாதுகாக்கிறது தெரியுங்களா? அப்படிப்பட்ட கருத்துக்குள்ள நாம கடந்து செல்ல வேண்டும். புறப்பட்டு போங்க என்று அழைப்பு நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. 23:5 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, என் சத்துருவுக்கு முன்பாக நீங்க எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்ன செய்வீங்க, என்னையால் என் பாத்திரம். இதுதாங்க அவங்களுடைய லைஃப்ல, கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில கிளம்பிட்டாங்க. சீரிய ராணுவத்துக்குள்ள போவோம். ஒருவேளை அவங்களை நம்மளை காப்பாத்தினா இருக்கட்டும், ஏன்னா செத்தாலும் பரவாயில்ல, போலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பதான் நம்ம முக்கியமான ஒரு நேரத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இந்த ராஜாக்கள் புஸ்தகத்துல அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம், ஒரு சேலஞ்ச். சீரியனுடைய ராணுவத்துக்கு இருட்டோட இருந்திருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில ஜெப வாழ்க்கை, சாத்தானை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருட்டோடு எழுந்திருந்து ஜெபிக்கிற அனுபவம் வர வேண்டும். சாத்தானை உடைக்கணும், சீரிய ராணுவத்தை உடைக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு இருட்டோட தான் இருக்கிறேன். ஜெபிக்காம சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா ஜென்மத்துக்கு முடியாது. ஜெபம் இல்லாம ஜெயமே கிடையாது.
ஒவ்வொரு மனுஷனும் உலகால் ஊண்டி செபித்து கதறி தானியலை போல எத்தனையோ ஆண்டுகள் வயசான காலத்தில் கூட சிங்கத்திலிருந்து வெளியே வந்தது காரணம் ஜெபம். இருட்டோடு இருந்திருந்தாங்க, உள்ள போயிட்டாங்க. அன்பின் தெய்வம் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். உயிருள்ள தெய்வம் அவர்கள். அவங்க போறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் முடிச்சிட்டார். பிளானிங். ஆண்டவருக்கு முன்பாக யாருமே நிற்க முடியாதுங்க. இயேசு என்ற நாமம் அந்த உலகத்துக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமம் அல்ல, அவர் வேற ஒரு நாமம் இந்த பூமியிலே கட்டளையிடப்படவில்லை. அப்படிப்பட்ட நாமத்தை வணங்குகிற நீங்கள் நானும் எவ்வளவு தைரியமாக இருக்க வேண்டும். கோலையா இருக்கிறோமே, சின்ன சின்ன பிரச்சனை வந்து நூலாகி செத்துலாம் நினைக்கிறோமே, தற்கொலை பண்ணிக்கலாம் நினைக்கிறோமே, இதெல்லாம் மோசமான குணம். அப்பா இருக்கும்போது ஏன் பஸ்ல வரோம், ட்ரெயின்ல வரோம், என் பிள்ளைகளை வச்சு நான் பாடம் கத்துக்கிறேன். அம்மையார் அப்படிதான் சொல்றேன். ஏனோக்கு அப்படிதான் பிள்ளைகளை வச்சுதான் பாடமே கத்துக்கிட்டேன். ஏனோக்கு என்ன சொன்னார் தெரியுங்களா? என் பிள்ளைய நான் இவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்கேன்னு சொன்னா அவருடைய பிள்ளையாகி என்ன எப்படி வச்சிருப்பாரு? என் பிள்ளை என்ன போய் பைக்ல தூக்கிட்டு வருது, நான் மட்டும் வண்டி ஓட்டிட்டு வரேன், என் பிள்ளை முன்னாடி படுத்து கிடக்கு. என் பிள்ளைக்கு தெரியுது எங்க அப்பா நல்லாதான் கொண்டு போவாரு. எனக்கு தெரியலையே எங்க அப்பா நல்லாதான் என்ன நடத்துவாருன்னு. என் பிள்ளைக்கு தெரிகிற அறிவு கூட எனக்கு இல்லையே. சின்ன வியாதி வந்து ஆஸ்பத்திரி போனது நீங்க போட்டாரு. எதுக்கு போட்டாரு தெரியுமா? குஷ்டரோகம் எதுக்கு கொடுத்தாரு தெரியுமா? அந்த சமாரிய தேசத்தை ரட்சிக்கும்படியாக, சமாரிய மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்படியாக, சமாரிய ஜனங்கள் அழிந்து போகாமல் இருக்கும்படியாக இந்த 4 பேருக்கு குஷ்டம். உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை ஒன்று வரும்னு சொன்னால் யாரையோ காப்பாற்றும்படியான ஒரு நேரம் அது. இந்த 4 குஷ்டரோகம் மட்டும் இல்லைன்னு சொன்னா, அந்த சமாரியத்துக்கு வெளியில் இல்லைன்னு சொன்னா ஜனங்கள் எத்தனையோ பேர் செத்துருப்பாங்க. தேவனுடைய மனுஷன் சொன்னா நாளைக்கு இந்நேரம் within 24 hours நான் சொன்னது நடக்கும். 22 மணி நேரம் ஆயிடுச்சு, இருட்டாகி போச்சு, பகலாக போகுது. நடக்கணுமே, தேவனுடைய வார்த்தை நடக்கும். அவருடைய வார்த்தை மிஸ்ஸே ஆகாது. நடந்தது. இருட்டோட போனாங்க. அதுக்கு முன்னாடி ரதங்களுக்கு இறைச்சல் எல்லாம் ஆண்டவர் வந்து எல்லாரையும் துரத்திட்டார். ஆண்டவருக்கு ஒரு போர் வீரர்களை வச்சு துரத்தணும் அவசியம் இல்லை. அவர் நினைச்சா எதை செய்வார்? அவர் சொன்னாலும் கட்டளை நிற்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் புகலிடமாய் வைத்துக் கொண்டு ஏன் புலம்பல், ஏன் துக்கம், ஏன் கவலை, ஏன் சண்டை சச்சரவு, குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை? அவருடைய கண்கள் நம்மை பார்த்துக் கொண்டே இருக்கிறது என்ற உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் அவசியமாக இருக்க வேண்டும். இருட்டோடு எழுந்திருந்தார்கள். ரதங்களின் இறைச்சலை கேட்டு ஓடிட்டாங்க. நம்ம அப்பாவுக்காக நீங்க வாழணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு முன்னே போய் கோரலானவே சேவையாக அவர் ஆயத்தமா இருக்கிறார். நான் போகவில்லை என்று சொன்னார். நம்ம முயற்சி பண்ணதாங்க ஆண்டவர் செய்ய வைப்பாரு. முயற்சியே பண்ணாம நான் வந்து ஜெயிச்சிடணும் அப்படின்னு முடியவே முடியாதுங்க. நீங்க ஒரு ஓட்ட பந்தயத்துக்கு ஓட போறீங்க, வீட்டிலே படுத்துக்கிட்டு ஓடிட முடியுமா? குதிரை எத்தனை நாளுக்கு ஆயத்தமா இருக்கு. ஜெயமும் நான் செய்ய வேண்டியதை செய்யணும். நாங்க ஊருக்கு போகணும். ஆண்டவர் அழைப்பு கொடுக்கும் போது நாங்க போயிடுவோம். ஆண்டவர் அழைப்பு தானே கொடுத்துட்டு இருக்கிறாரு. இதுக்கு மேல ஒரு அழைப்பு, ஹலோ நல்லா இருக்கியா, அங்க போறியா நான் கேட்க போறேன். இது அழைப்பு. கிளம்புங்க. எங்க அப்பா நம்பி போவோம். அவர் பார்த்துக்கிறவர். வசனம் சொல்லுது, நான் உனக்கு முன்னே போவா, என் சமூகம் உனக்கு முன்பாக போகணும்னு சொல்லிக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அது மாத்திரம் இல்ல, எல்லாம் பார்க்கறாங்க ஒரு மாற்றம், நல்லா சாப்பிடுறோம். உள்ள போயிட்டு சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தியை நல்லா சாப்பிட்டோட. இப்பதான் ஒரு முக்கியமான நேரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். பொண்ணையும் பொருளையும் பார்த்து என்ன பண்ணிட்டாங்க? ஒளிச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கூட வாழ்க்கையில ஆண்டவருக்காக வந்தோம், ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாரு. எனக்கு திரும்பி போக மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வந்தீங்க. 2வது நான் சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது ஊழியர் செய்யணும்னு சொன்னீங்க, ஏதாவது வேலைக்கு போனீங்க, ஆண்டவருக்காக வாழ்ந்தீங்க. சரி, சீனியர் போகணும்னு சொல்லிட்டு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில போனீங்க. போகும்போது ஆண்டவர் உங்களுக்கு நிறைய கொடுத்தாரு. என்னெல்லாம் கொடுத்தாரு? பொண்ணு, பொருள், எல்லா வசதி வாய்ப்பும் கொடுத்தாரு. என்ன பண்ணிட்டோம்? ஒளிச்சு வச்சுட்டோம். நம்ம வீட்டுக்குள்ளேயே போட்டு இவங்க அதே தான் செய்தாரு. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு பைசா கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா நமக்கு கிடையாது. அது உங்களுக்கு சொந்தமான பணமே கிடையாது. நீங்க யாருக்கும் செய்யணும்னு ஆண்டவர் விரும்புறாரு.
புரியுதுங்களா? உங்களுக்கு கோடிக்கணக்கில் கிடைச்சாலும் சரி, உங்களை நம்பி கொடுக்குறாரு என் புள்ள இந்த கோடிக்கணக்கான பணத்தை எனக்காக செய்யும், ஊழியம் செய்யும், சமய நிறுவனம், நிறைய கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு உதவி செய்ய நம்பிக்கையில தான் கொடுக்குறாரு. நம்ம என்ன பண்ணிடுவோம் தெரியுமா? என் ஆண்டவர் எனக்கு கொடுத்து விட்டார், எனக்கு ஆசீர்வாதம் மலை போல பொழிந்தது, வீட்டை போடு, நிலத்தை வாங்கு, ஏசப்பா வரும்போது மொத்தமா அப்படியே பேக்கப் ஆகி வெளியே போடுற மாதிரி ஒண்ணுமே போல. ஆண்டவர் உங்களை கையில கொடுத்தது மற்றவர்களை ரட்சிப்பதற்காக. உங்களுக்கு அவர் இருக்கிறார்ல, ஏசப்பா இருக்கிறார்ல நம்மகிட்ட, அவங்களுக்கு யார் இருக்கா? அவங்களுக்கு போய் கொடுத்துதான் ஏசு போய் சொல்ல முடியும், வேற வழி இல்லை. அதுக்கு தான் கொடுத்துருக்கிறேன். ஆகையினால இவங்க நம்மள போல மைண்டு பார்த்தா ஐயோ பொண்ணு போல ஒழிச்சுட்டான். யாருக்கு ஒழிச்சுட்டானே தெரியல. ஏன்னா பொண்டாட்டி முடியெல்லாம் துரத்தி விட்டாங்க, குஸ்லோ வந்தாங்க. யாருக்கு ஒழிச்சு வைக்கணும்? எல்லாருக்கும் பணம் பொண்ணுனால எல்லாரும் ஆசை தானே. ஒழிச்சு வைக்கும் போது அதுல ஒரு குரல் வருது, வருகிறது, பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இட்ஸ் நாட் கரெக்ட், வெட்கமா இருக்கு அப்படின்றாங்க அவங்களுக்குள்ள. ஐயோ இது நல்லாவே இல்ல, நம்ம ஒளிச்சு வைக்கிற பொண்ணை போல ஒளிச்சு வைக்கிறது நல்லாவே இல்ல, அசிங்கமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. இந்த நாள் நற்செய்தி மௌனமாயிருந்தார், பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நாம் பேச வரும். என் ஆண்டவர் குஷ்டரோகி துரத்தப்பட்ட நம்மளை வச்சு இந்த ஊரை ரட்சிக்கும்படியாய் திட்டப்பட்டிருக்கிறார் என்பதை உணர்ந்த பிள்ளைகளாக அந்த 4 பேரும் எழுந்திருந்து உடனே உள்ளே போய் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நற்செய்தி அறிவித்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கு எனக்கு தெரியாது. இன்றைக்கு நற்செய்தி அறிவிக்கும் நாள். பொழுது விடியும் வரைக்கும் காத்திருக்காதீங்க, ஆண்டவருக்காக வாழ ஆரம்பிக்கணும். உடம்புல இருக்கிற குறைய பார்க்காதீங்க, பலவீனத்தை பார்க்காதீங்க, நமக்கு உள்ள இருக்கிற இயேசுவை பாருங்க. குறைய பார்த்து எனக்கு பலவீனம், நான் வர முடியாது, எனக்கு சுகர் இருக்கு, பிரச்சனை இருக்கு, எனக்கு நிம்மதியே இல்லை சொல்லாதீங்க. எனக்கு கூட இருக்கிற தெய்வம் உயிருள்ள தெய்வம், நான் மௌனமா இருக்கக்கூடாது. எஸ்தர் சொன்ன ஒருத்தர், எந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தேன்னா ரட்சிப்பு வேறொரு வழியா வந்துடும், ஒழுங்கா இருந்துக்கும். அதனாலதான் உன்னை ராஜஸ்திரியா வச்சிருக்கிறாரு, மறந்துடாரு. இன்னைக்கு உங்களுக்கு நாலேஜ் கொடுத்திருக்கிறாரு, நல்ல படிப்பறிவு கொடுத்திருக்கிறாரு, நல்ல வசதி கொடுத்திருக்கிறாருன்னா இது சும்மா இல்ல, மற்றவர்களுக்கு அன்பை, இயேசுவுடைய அன்பை ருசித்து பார்த்து வைக்கும்படியான ஒரு நேரம் இது. பொழுது விடி மட்டும் மௌனமா இருந்தீங்கன்னா சாபம் வந்துடும் அப்படின்னு சொல்லி 4 பேர் பேசுறாங்க. நற்செய்தியை சுமந்து வந்து புறப்பட்டு சென்று எழும்பி பிரகாசித்த இந்த 4 பேரை போல சொன்னாங்க. ஒளிச்சு வச்சுன்னு சொன்னாங்க, வேஸ்ட், நியாயமே இல்லை, இது போவோம். மக்களை காப்பாத்திட்டாங்க. பஞ்சத்துல பட்டினில செத்து போயிட்டு இருக்கிற ஜனங்களை இயேசுவின் அன்பை வச்சு, நம்முடைய ஆண்டவர் ரதங்களின் இறைச்சல், குதிரைகளின் இறைச்சலை வச்சு எல்லா சீரிய ராணுவத்தையும் துரத்தி ஆண்டவர் வெற்றி சிறந்தார், வெற்றி ஏற்ற இயேசு என்று சொல்லி ஜனங்களுக்கு அறிவித்து அந்த எல்லா ஜனங்களுக்கும் தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டபடியே within 24 hours கரெக்டா 24 மணி நேரம் முடியும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறிவிட்டது. அவனுடைய வார்த்தை மேல சந்தேகப்படாதீங்க, அவருக்காக வாழ துடிங்க. பொன்னையும் பொருளையும் வைக்கிறதுக்கு நேரம் இதுவல்ல. நற்செய்தி அன்பின் ஆண்டவரை பத்தி இயேசு ஜீவிக்கிற உங்களுடைய பசியை போக்க வந்திருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, உங்களை காக்க இயேசு வந்திருக்கிறார் என்ற அந்த உணர்வை மற்றவர்களுக்கு சொல்ல முடியாத நேரம் இது. எழும்பி பிரகாசிக்க வேண்டும், எழுந்து போக வேண்டும், இருட்டோടെ போவோம், சீரிய ராணுவத்துக்கு போவோம். நமக்கு முன்னே தூங்காத தெய்வம், இஸ்ரவேலை காக்கிறவர். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு தூக்கமே வரல பாஸ்டர். தூக்கம் வரல, இல்ல இயேசுப்பா அங்க தான் இருக்கிறாரு. பேசுங்க. எப்பா எனக்கு தூக்கம் வரல, போக பேசலாமா? அவர் சொல்லுவார், மகளே எத்தனை நாள் உன்னை தூங்க வச்சிருக்கிறேன், ஒரு நாள் தூக்கம் வரலன்றதுக்காக என்ன கூட பேச மாட்டீங்கப்பா அப்படின்னு என்கிட்ட இருக்கிற தெய்வம் இருக்கிறார்களா? இருட்டோட எழுந்துருங்க, ஆண்டவருக்காக நில்லுங்க, சீரிய ராணுவத்தை உடைங்க, சபையை வளங்க. போட்டி போறாங்க, கஷ்டம், வஞ்சனம், அவன் பெரிய இவங்க பெரிய வேண்டாம். நீங்க யாரும் என்னன்னு எனக்கு தெரியாதுங்க.
நீங்களாம் என் ஒரு தாய் வைத்த பிள்ளைகளா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த சர்ச்சுக்குள்ள போகும்போது யாராவது ஒரு மனசாங்கள கை கொடுங்க. சாரி, மன்னிச்சுக்கங்க, மன்னிச்சுக்கங்க, இனிமேல் வேண்டாம், வெறுப்பு வேண்டாம். நான் பிரசங்கம் பண்றேன், நீ பாட்டு பாடு. அடுத்த வாரம் நான் பாடுவேன், நீ பிரசங்கம் பண்ணு. நல்லா இருக்கலாம் எல்லாருமே சரி. அருமையான போது வாலிபர் பிள்ளைங்க உற்சாகப்படுத்தி நல்லா இருக்கும். இதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். 3வது விஷயம், திருப்பி பார்க்காதீங்க. 2வது, சும்மா இருக்காதீங்க. 3வது, சீரிய நாமத்துக்கு போங்க. அங்க பிரச்சனை இருக்கும், நம்ம பார்வையில பிரச்சனை இருக்கும், ஆனா போகும்போது எல்லாமே மாறிடும். ஏன்னா நமக்கு முன்னே யாரு போறா? இஸ்ரவேலின் ஜெய பங்காளர் போயிட்டு இருக்கிறார். இஸ்ரவேலின் வெற்றி சிறந்த தெய்வம் போயிட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தினுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் கவனமாக இருக்க வேண்டியது, சமாரியா தேசத்தை காப்பாற்ற வேண்டும், அதுதான் லட்சியம். இந்த ஊரை காப்பாற்ற வேண்டும், அதுதான் லட்சியம். அது குஷ்டரோகியால் முடியும் என்று சொன்னார். உங்களாலேயும் என்னாலேயும் முடியும். அந்த குஷ்டரோகம் கூட ஆண்டவர் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவதற்காக தான், அந்த தேசத்து ஜனங்களை காப்பாற்றுவதற்காக தான் ஆண்டவர் கொடுத்தார். இன்னைக்கு நோய் வந்தோன்னு நினைக்கிறோம், என் வாழ்க்கைக்கு வந்துச்சு. இல்லைங்க, அந்த நோய் கூட மற்றவங்களை என்ன செய்ய போகுது? மாற்ற போகுது. எந்த பிரச்சனை வந்தாலும் தேவநாம மகிமைக்காக தான் வரப்போதே ஒழிய நமக்கு எதையுமே ஆண்டவருடைய சித்தம் இல்லாம வராதுங்க. ஒரு சில ஆஸ்பத்திரி போவாங்க, விலைவிடமா போவாங்க. அங்க பார்த்தா நர்ஸ சத்தியத்துக்குள்ள நடத்துறதுக்காக ஆண்டவர் பிளான போட்டிருப்பார். அது ஒரு டாக்டர் சத்தியத்துக்குள்ள நடத்துறதுக்காக பிளான போட்டிருப்பார். நம்ம தான் துடிச்சு அது அழிய எப்படி வந்துச்சுன்னு சொல்லலாம். ஆண்டவர் ஏதோ சித்தம் வச்சிருப்பார். அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னை வணங்கி ஆண்டவரே, என் இதயத்தை நொறுக்குங்கப்பா, உங்களுக்காக வாழ நான் விரும்புகிறேன்ப்பா என்ற ஒரு எண்ணத்தை நம்ம கொண்டு வரணும். ஆண்டவருடைய நாமம் மகிழ்ப்படும்படியாக நம்ம ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இந்த செய்திகளை நேரத்தில் ஒரே நிமிஷம் கண்ண மூடுங்க. அப்பா, உங்க வார்த்தை இல்லை, நீ சந்தேகமே பட மாட்டேன். 4 குஷ்டரோகியால சமாரியா தேசத்தை காப்பாற்ற முடியும்னா நாங்க 400 பேர் இருக்கோப்பா, இந்த பெங்களூரை காப்பாற்ற முடியும். ஒரு தீர்மானம் எடுங்க. அந்த 4 குஷ்டரோகத்தை பத்தி அவங்க பேசல, ஜாதி மதம் இனத்தை பத்தி பேசல. அப்பா, அவங்க செஞ்சதெல்லாம் நம்ம திருப்பி போகக்கூடாது, இங்கே இருக்கக்கூடாது. நம்ம சீரிய ராணுவத்துக்கு சாகிறதுக்காக கூட போவோம். செத்தா சாவோம், உயிரோட வந்தா வரலாம். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையை தாங்கன்னு சொல்லி கேட்குது. இருட்டோட இருந்து போவோம், சாமக்காரர்களாய் மாறுவோம்னு சொல்லுங்க. ஐயா, உங்களுடைய சாமக்காரருக்காக நாங்க சத்தியத்துக்காக நிற்போம். சண்டைக்காக அல்ல, பிரச்சனைக்காக அல்ல, தெய்வநாம மகிமைக்காக நிற்போம். ஆண்டவரே, புது ஆலயம் வருகிற வாரை திறக்கப்படுது. நீங்க இதயம் புதுசா மாத்தினீங்க, ரொம்ப நன்றி. இந்த புது இதயத்தோட புது ஆலயத்துக்குள்ள போறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொடுங்க, கசப்பு வெறுப்பெல்லாம் மாற்றி போடுங்க, உற்சாகத்தை தாங்க. உங்களுக்காக வாழ விரும்புகிறோம்ப்பா. விசுவாச வீரர்கள் பட்டியலில் எங்கள் பேரை வரணும் ஆண்டவரே. நாங்கள் திரும்பி போகாத பிள்ளைகள் என்று சொல்லி, பாவத்தில் விழுந்து போகாத பிள்ளைகள் என்று சொல்லி பேர் எனக்கு வரணும் ஆண்டவரே. எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் மீண்டும் எழுதப்படும் என்று சொன்னால் என்னுடைய பேர் அதில் வரணும்னு சொல்லி சொன்னாங்க. ஆண்டவரே, தீர்மானம் எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில்